வாய் போல ட்ரை பண்ணுங்க ப்ரோ, வாய் போல ட்ரை பண்ணுங்க ப்ரோ. வாய் போலையா? வாங்க கிரிட்டுன்னு பண்ணுவோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 2 கையளவு மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மில்க் பவுடர் 1 கரண்டி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தடவை சீனியை போட மறக்கல, அது சொல்லி நீங்களும் மறந்துட வேணாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணியா இருந்தா நல்ல தண்ணி உங்களோட பேசுங்க. சர்பத்தா மாறும், நன்னாரி சாசா மாறும், ஜூஸா மாறும். இப்பொழுது நன்றாக மாவை பிணைந்து கொள்ளவும். பிணைவதற்கு முன்னால் கைகளை நன்றாக லைஃப் பாய் போட்டு கழுவி கொள்ளவும். ஈஸ்ட் 1 கரண்டி போட மறக்கவான. நல்லா பிணைஞ்சு இந்த பதம் வந்த உடனே 1 ஹவருக்கு மூடி வைக்கணும். அடுப்புல தாச்ச வச்சு தலைக்கு வைக்கிற கோமாரிக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. தேங்காய் ஊத்துற போத்துல தெரிஞ்சா மறக்காம என்ன போட்டலன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன கொதிச்ச போறோம் போல கரண்டி ஒன்று எடுத்து போல் ஷேப்ல, சரி உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல ஊத்திக்கோங்க. கொண்டு ஒட்டுப்படாம பரட்டிக்கோங்க. ஓரளவு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. வந்த பொருள் இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு வழியா வாய் போல ரெடி. இதுக்கு மேலால கரைச்சு வச்ச சீனி தண்ணியை ஊத்திக்கோங்க. அப்பதான் வேற லெவல் டேஸ்ட் ஆயிக்கும். வாங்க ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட சொல்றேன். அடிக்கக்கொள்ளையே அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு. டேஸ்டும் குலாப் ஜாமுன் மாதிரி தான். மறக்காம அடுத்து என்னென்ன ட்ரை பண்ணுமென்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.